டியர் ஸ்டூடண்ட்ஸ், என் பேர் மாடக்கண்ணு. என்ன ஒரு புது லெக்சரா நினைச்சுக்காம உங்கள ஒருத்தரா நினைச்சுக்கோங்க. சரிடா மாடா. ஹாய் டி. இந்த கண்ணாடி வரா வாச்சாடி மாம்ஸ். யுவர் நேம்? நிர்மலா. ஷார்ட்லி. ரொம்ப நல்லா இருக்கு. இதே மாதிரி கிளாஸ் ரூமுக்கு வரும்போதும் பெர்மிஷன் கேட்டு வந்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் மரியாதை கொடுத்த மாதிரி இருக்கும். ஓகே? சாரி சார். இனிமே எதை செஞ்சாலும் பெர்மிஷன் கேட்டு சேரு. வெரி குட். கீப் இட் அப். வித் யுவர் பெர்மிஷன் நான் ஒரு டான்ஸ் எடுக்கலாமா? இவளுக்கு இந்த காலேஜ் ரசிகர் கூட்டமே இருக்கும் போல இருக்க. இங்க என்ன நடக்குது நிம்மி? அடிங் பொடி டுபுக்கு. ஓகே சகல, we'll meet later. Bye. எங்க கிளம்பிட்டீங்க பிரதர்? இன்னும் கிளாஸே ஆரம்பிக்கல. நீங்க ஆரம்பிங்க, நாங்க இருக்க மாட்டோம். ஓஹோ, வேற கிளாஸா? வேற காலேஜ். என்னது? இப்போதே கண்ணாடி கட்டின ஷாக் ரியாக்ஷனா? கண்ணாடி மாட்டியா? ஹாய், அடிக்காத. அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார். நம்ம காலேஜ் பசங்க அவங்க காலேஜ்ல இருப்பாங்க, அவங்க காலேஜ் பசங்க நம்ம காலேஜ்ல இருப்பாங்க. இதெல்லாம் யூசுவல் மேட்டர் சார். என்ன வாட்ச்? அட்டெண்டன்ஸ் போட்டியா? இல்ல சேர்மன், நீங்க லேட்டர்னோட காலேஜுக்கு லீவ் விட்டாங்க. நான் இத்து போன முண்டவன் 30-40 போட்டு புது வண்டி வாங்குறதுக்கு பாதி விலையில பழைய வண்டி வாங்கலாம்ல, ஓட்டத்துக்கு ஈஸியா இருக்கும்ல. உன் டேஸ்ட் வேற, என் டேஸ்ட் வேற. பஞ்சர் போட்ட பழைய டியூப், பட்டன மாத்திரம் டயர், இதெல்லாம் உன் டேஸ்ட். எனக்கு எல்லாமே ஃப்ரெஷ்ஷா இருக்கணும். ஃப்ரெஷ்ஷா இருக்கணும். முதல்ல பல்ல வளர்க்கணும். போச்சு. ஆன்ட்டி பாத்துட்டியா? டேய், புது வண்டி நீ செலக்ட் பண்ணு, அந்த நான் கரெக்ட் பண்றேன். உங்க பேர் என்ன? என்ன டொனேஷனா? இல்ல, பெட்டிஷன். உங்க பேரு சொல்லுங்க. கேட்டா சொல்றதுக்கு தானே பேர் இருக்கு. அனிதா. அது எதுக்கு தா அணின்னு வச்சுக்கிறேன். இது சின்னத்திர உலகம் பாருங்க, அதனால தான் கோட்டீஸ்வரன் டைப்ல கொஸ்டின் எல்லாம் அமைச்சிருக்கேன். சில கேள்விகளுக்கு பதில் சொன்னா போதும், அவ்வளவுதான். உதாரணமா, சண்டே எங்கே போகலாம்? ஏ பீச், பி சினிமா, சி ஹோட்டல், டி பார்க். இதுல எது இஷ்டமோ அதை ஜஸ்ட் டிக் செஞ்சா போதும். தேவைப்பட்டா இந்த கோட்டீஸ்வர முத்திரையை நீங்க யூஸ் பண்ணலாம். அப்புறம் என்ன பண்ணணும்? இதுல என் ஃபோன் நம்பர், பேஜர் நம்பர், செல் நம்பர், ஃபேக்ஸ் நம்பர், இமெயில் அட்ரஸ் இதெல்லாம் இல்ல. ஒரே ஒரு பிபி நம்பர் மட்டும் தான் இருக்கு. அதுக்கு ஃபோன் பண்ணி எங்க பிக்கப் பண்ணீங்கன்னு சொன்னா போதும். யோசிச்சுவே அனி, நான் வரேன். எங்கேயும் போயிடாதீங்க, இங்கே இருங்க. அனி, இவ்வளவு சூப்பர் ஃபாஸ்டா இருப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. அது வந்து எதுக்கு வந்து போய் எடுத்துக்கிட்டு ஸ்ட்ரைட்டா மேட்ருக்கு வருவோமே. பல்லி கத்துது, நல்ல சகுனம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். சூப்பர் சைட், செட் ஆயிடும் போல் இருக்கே. நீங்க என்ன நினைக்கிறீங்க? சூப்பர் இல்ல, ஃபேண்டாஸ்டிக். அதனால தான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வைஃப் ஆகிட்டு. டேய், இப்பவே உன் காலேஜ் பிரின்சிபாலுக்கு ஃபோன் பண்ணி உன்னை காலேஜை விட்டு டிஸ்மிஸ் பண்ண வைக்கிறேன் பாரு. சார் ப்ளீஸ், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க சார். இதெல்லாம் நானா விரும்பி செய்யல சார். எனக்கு ஆன்டிபயோட்டிக்னு ஒரு வியாதி இருக்கு சார். மம்டி, ஆன்டிபயோட்டிக்ங்கிறது வியாதி இல்ல, மருந்து, கிருமிநாசினி. சார் இல்ல சார், அதுதான் எனக்கு வியாதியே. அது என்னமோ தெரியல சார், இந்த ஆன்டிங்களை பார்த்தாலே எனக்கு உடம்பெல்லாம் ஒரு பரபரப்பான புல்லரிப்பு. இஸ் இட்? யா. வெரி இன்ட்ரெஸ்டிங். கண்டினியூ. சார், நான் பிறந்ததே ஆண்டிப்பட்டியில சார். இந்த தினத்தந்தியில வருது இல்ல, ஆண்டியார் பாடுகிறார்னு, அதை பார்த்து தான் சார் நான் தமிழை கத்துக்கிட்டேன். கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர்ல எனக்கு பிடிச்சது தெரியுமா சார்? ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர். இவ்வளவு ஏன் சார், தமிழ் சினிமாவில் எனக்கு ஹீரோயின்ஸ்களை விட அவங்களுக்கு அக்காவா ஆன்டியா வர்றாங்களே, ஸ்ரீவித்யா, கவிதா, சுமித்ரா, இந்த ரேஞ்ச் ஆன்டிங் தான் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படின்னா ஐஸ்வர்யா ராய நீ ரசிக்கவே மாட்டிய? ரசிப்பேன் சார், ஆனா இப்ப இல்ல, 10 வருஷம் கழிச்சு தான். இது ஒரு ஆன்டி போபியா சார். என்னையா அது, ஏதோ மாஃபியா மாதிரி சொல்ற. தாமு, என் வயசுக்கு நான் இதெல்லாம் உங்ககிட்ட பேசப்படாது. இருந்தாலும் ஓம் வியாதியை பத்தி நீ ஓப்பனா சொன்னதுனால நானும் ஓபன் பண்ணிடுறேன். எனக்கு சிக் பயாட்டிக்னு ஒரு வியாதி இருக்கு. அதாவது 14-15 வயசு பொண்ணுங்களை பார்த்த உடனே எனக்கு இந்த காது ஓரமா கச்சக்குன்னு சூடாயிடும். இந்த வெள்ளை நடைக்கு பின்னாடி இருக்க அந்த காதோரமாவா? இப்ப இந்த கமெண்ட் தேவையா? ஒரு டீடைலுக்காக கேட்டேன். ஏன்னா ஷேம் ஷேம் பப்பி ஷேம், ஷேம் ஷேம் பப்பி ஷேம். கூட போறன ஃப்ரெண்டோட தங்கச்சியை கடத்தி போய் வச்சிருக்க. நான் கடத்தல சார். எங்கட கொண்டு வச்சிருக்க? சொல்லு சொல்லு. ஹலோ.
அசிஸ்டன்ட் கமிஷனர் ஸ்பீக்கிங். ஹலோ ஜெயச்சந்திரனா? இல்ல அவர் ஃப்ரெண்ட் சக்கரவர்த்தி. உனக்கு தான். வந்து கவனிச்சுக்கிறேன். ஹலோ, ஜெயச்சந்திரன் ஸ்பீக்கிங். உங்களுக்கும் சென்னை ரவுடிகளுக்கும் கனெக்ஷன் இருக்குன்னு சொல்றாங்களே, உண்மையா? அந்த ரவுடிஸ்ட எக்ஸ்ட்ராவா சம்பளம், லஞ்சம் எவ்வளவு வாங்குவீங்க? ஹே, யார் மணி? ஸ்பைடர்மேன். சும்மா இந்த பப்ளிக் மத்தியில பாய்ச்சல் காட்ட வேண்டியது, அப்புறமா பேக் என்ட்ரி கொடுத்து பாக்கெட் மணியை பக்காவா கலெக்ட் பண்ண வேண்டியது. உங்க சிஞ்சனக்க வேலையில எங்களுக்கு தெரியும்டி. யாரு? Somebody is playing with me. 9840023111. வண்டியடா. சரி, எக்ஸ்ட்ரா சம்பளம் எவ்வளவு வாங்குறேன்னு எவன்டா கேட்டது? இதா சட்டையெல்லாம் ஒரே நார்தரா, நல்லா தோச்சு வை நாளைக்கு. ஏண்டா நான் வரத்து ஒரு 10 நிமிஷம் லேட் ஆச்சு, அதுக்குள்ள பார்ட்டியை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் நீங்க. நீங்க ஆடி அசைஞ்சு வருவீங்க, அது வரைக்கும் நாங்க பிளத்ரோன்னு இருக்கணுமா? ஆமாடா, உங்க கூட சவகாசம் வச்சிருக்கேன் பாத்தீங்களா? என்ன சொல்லணும்? இங்க தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ். வெளியில போனா நீங்க அசிஸ்டன்ட் கமிஷனர், நாங்க ஸ்டூடண்ட்ஸ். தட்ஸ் ஆல். இன்னைக்கு எல்லாருமே ஒரு மார்க்கமா தான்டா இருக்கீங்க. ரொம்ப இன்சல்ட் பண்ணாதீங்க சார். எங்க கூட தண்ணி அடிக்கிறதா இருந்தா அடிங்க, இல்ல ஓசியில பார்ல உட்கார்ந்து குடிங்க. டேய், நான் ஒன்னும் இங்க போதைக்காக வரலடா, ஒரு கலகலப்புக்காக தான் இங்க வரேன். உங்களுக்குலாம் என்னடா, நீங்களாம் ரொம்ப ஜாலியா இருக்கீங்க. என் ஃப்ரெண்ட்ஸுங்களாம் டியூட்டி முடிஞ்சா அவங்கவுங்க பொண்டாட்டி பிள்ளைங்களை பார்க்க போயிடுவாங்க. ஆனா நான் வீட்டுக்கு போனா வாசல் நின்று வரவேற்கிறதுக்கு ஒரு ஆளும் இருக்க மாட்டாங்கடா. வலிச்சதுன்னா சாஞ்சி எழுறதுக்கு ஒரு தோழன் இல்லடா. அதான் இப்படி உங்களோட எல்லாம் ஜாலியா. ஆமா, இவன் எதுலயும் கலந்துக்காம தனியா இருக்கான். We don't know why. எங்க இருந்தோ ஒரு கண்ணாடி சில்ல பொறுக்கி எடுத்துட்டு வந்து பாக்கெட்ல வச்சு பாத்துக்கிட்டே இருக்கான். கொண்டாடாத. அப்படி என்னடா இருக்கு இதுல? ஏன் சார், உங்களுக்கு இதை பார்த்தா என்ன தெரியுது? மூக்கு கூட முழுசா தெரியலடா எனக்கு. எனக்கு ஒரு முகமே தெரியுது. முகம் தெரியுதா? ஏன் சார், ஒரே பார்வையில் உயிரை பறிக்க முடியுமா? என்ன ஆச்சுடா உனக்கு? ஒரே பார்வையில உயிரை பறிக்க முடியுமா? டேய், பார்ட்டி ஃபால் இன் லவ்டா. யாரா அந்த பொண்ணு? கவனிக்கிறியா? வாயால எஃபெக்ட் எப்படி? Don't make any noise, otherwise we'll get caught. ஜாக்கி சான் மாதிரி பேசுற? அது சத்தப்பட மேல வாடா. சரி, என்ன லேடிஸ் ஹாஸ்டல் இப்படி வழுக்கும்னு நான் எதிர்பார்க்கல. டேய் யாரா நீ? நான் ரிப்பேர் பண்ண வந்திருக்கோம். ஏய், சித்ரா ரூமுக்கு தானே ரிப்பேர் பண்ண போறீங்க? யா. அத முடிச்சிட்டு போகும்போது அப்படியே ஏ ரூமுக்கு வந்துட்டு போங்க. ஏ ரூம்லயும் ரிப்பேரா இருக்கு, மறந்துடாதீங்க. சசி, கேக்குதா? ஓகே ஓகே. உன் பேர் என்னம்மா? பூஜா. பூஜா. சசி, இன்னைக்கு ஒரு ஃப்ரீ சர்வீஸ். அந்த பக்கம் வாடா. நீங்க ரெடியா? ஐயோ, என்னடா போனோம். நீ எங்கடா? இங்க அது ரிப்பேர் பண்ண வந்தேன். சித்ரா ரூம்லயா? ஆமா, எப்படி கரெக்டா கண்டுபிடிச்ச? தெரியும்டா, இந்த ஹாஸ்டல்ல எந்த ரூம்ல எல்லாம் ரிப்பேர்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். மறைக்காம சொல்லு, நீ எந்த ரிப்பேர் பண்ண? ஐ பிலாங் டு ரிப்பேர் பண்ணனா ஓட போட முடியல. டேய், இந்த பக்கம் வா, அந்த பக்கம் போறேன். என்ன நடக்குது? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஏன் எல்லாரும் அவங்கள துரத்திட்டு ஓடுறாங்க? ஐயோ டுபுக்கு, உனக்கு புரிய வைக்கிறதுக்குள்ள இங்க ஏதாச்சும் நடந்து பிள்ளையே பிறந்துற போல இருக்கே. அது எப்படி பொறுக்கும்? அதான் காண்டம் உபயோகிங்கன்னு சொல்றாங்கல்ல. அடிப்பாவி, நீ என்ன விவரமா இல்ல வெகுலியா? ஓடி போலாம். ஐயோ, ஓடி முடியலப்பா. டேஞ்சரஸ் ஜோன், ஸ்பைசி கேர்ள்ஸ் இன்சைட்,
சூடான பெண்கள் உள்ளே உள்ளே யாரும் வரக்கூடாது. அப்பதான் வருவோம். ஆ. ஆ. எஸ்யூஸ் மீ தெரியாம வந்துட்டேன். நீங்க பார்த்தது யார்ட்டையும் சொல்ல மாட்டேன். ஐயோ முடியலை. ஐயோ ஐயோ எத்தனை பேரு? கவுண்டிங் அதுவாடா நேரம். கூட்டமா வந்தாளுங்க. என்ன பண்ணாளுங்க? கும்மி அடிச்சுட்டாளுங்கடா. நம்ம பசங்கத்தெல்லாம் சொல்லி வை. மறந்தும் லேடிஸ் ஹாஸ்டல் தானே நினைச்சு சாவி உள்ள குதிச்சிடாதீங்க. ஏய் யாரா நீங்க? யாரது வாயில புல்லு கிட்ட கவி? ஏன் சொல்லி போங்கடா. டேய் கம்பாடா இது. என்னடா சொன்ன? இது காக்கும் கம்புன்னு சொன்னேன். ஆனா லேடிஸ் ஹாஸ்டலுக்கு ஏத்த அடங்க மாட்டாரு. இவர்தான் சொன்னேன். ஐயோ மறுபடியும் நிம்மிய தொட்டமை எவங்கிற மேட்டர் டிஸ்கஸ் பண்றதுக்கு ரூம் போட்டு கொடுத்தா ஒருத்தர் டாய்லெட்ல உட்கார்ந்து வரமாட்டேங்கிறான். ஒருத்தர் போட்டு வாங்க போனவ ஆளே காணோம். என்னங்கடா டேய்? ஐ சசி டாய்லெட் ஏய் ஃபயர் ஃபயர் டேய் ஜாலியா ஏய் என்னடா இது? ஏதாவது எட்டு மூடுறா டேய். ஏய் அங்க இங்க எங்கேயும் பார்க்காத. சொல்லக்கூடிய மேட்டரை கவனி. எனக்கு பயமா இருக்குடா. துண்டியால கட்டி தொலை. ஆங்கில மாத்தி பார், பயம் தெரியும். டேய் தாமா என்ன கண்ணே? பாத்ரூம் போணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க, போயிட்டு வந்துரு. இப்ப ஃப்ரீயா இருக்கு. இத பார்த்த உடனே எனக்கு எல்லாம் அடங்கி போச்சுடா டேய். ஓகே கமிங் டு தி பாயிண்ட். நாம ஆம்பளை பசங்களை பத்தி தான் தப்பா நினைச்சுக்கிட்டு இருந்தோம். லேடிஸ பத்தி யாரும் பேசவே இல்ல. ஆன் தி டே நிம்மிய தொடக்கூடிய டிஸ்டன்ஸ்ல தான் ரேகா நின்னுக்கிட்டு இருந்தா. ரேகாவுக்கு பக்கத்துல தான் ஸ்னேகா நின்னுக்கிட்டு இருந்தா. போத் ரேகாவும் ஸ்னேகாவும் ஒரே மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஒன்னாவே காலேஜுக்குள்ள சிலக்கா சிலக்கா சிலக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஒய் அவங்க ஃபயர் பார்ட்டியா இருக்க கூடாது. சோ அவங்க ரெண்டு பேர்ல ஒருத்தி தான் நிம்மிய தொட்டிருக்கணும். சார் இந்த ரூட்ல இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? செமத்தியா டின்னு கட்டி வந்து நிக்க போறேன்னு தோணுது. நோ, இதை நான் கண்டுபிடிச்சே தீருவேன். முதல்ல இதை தீர்த்துக்கிறேன். ஏய் என்ன இது பச்சை தண்ணி மாதிரி அது இருக்கு? பச்சை தண்ணி தான். இல்ல இப்ப வர சரக்கு அப்படிதான் இருக்கு. எனக்கு இப்ப கிக்கு வேணும். அதுக்கு சூப்பரான சரக்கு வேணும். நம்ம காலேஜ் கெமிஸ்ட்ரி லேப்ல இருக்கிற ஸ்பிரிட்ட சுட்டு சுட சுட சாராயம் காய்ச்சின ஒரே சயின்டிபிக் ஸ்டூடெண்ட் நான் தான்டா. நானே காசந்த நீ முதல்ல குடுறா. ரிஸ்க் எடுக்க விரும்பல. வேண்டாமா? ஓகே, சுட சுட சாராயம் குடிச்ச பெருமை எனக்கே சேரட்டும். நானே குடிக்கிறேன். உண்மையான குடிமகன் நீதான்டா. ரேகாவும் ஸ்னேகாவும் ஃபயர் பார்ட்டி தான்ங்கறத நான் ப்ரூவ் பண்றேன். டேய் என்னாச்சு உனக்கு? என்னாச்சு? இது டேய் உன் குரல் பொம்பளை குரலா மாறி போச்சுடா. என் குரல் டேய் பாலே, என் குரலை வச்சு ரேகா ஸ்னேகா ஃபயர் பார்ட்டி இல்லங்கறத கண்டுபிடிக்கிறேன் பாறா. இவரே சிபிசிஐடி மாட்ட போற பாரு. என்ன வேணும்? இந்த சந்தனம் வேணும். நீங்க மலையாளியோ? ஆமா, நான் பெங்காலி. டேய் நான்டா. இவன் ஓடுகாலி. இன்சல்ட். ஏய் மிஸ்டர், ஏன் இப்படி கலாட்டா பண்றீங்க? ஒழுங்கா பேச மாட்டீங்களா? சேச்சி அது எந்த ஐயா? அவங்க என்ன கேட்டாங்க? மிஸ் மலையாளி, நான் ஃபோன் பேசிட்டு வந்து எல்லா டீடைலா சொல்றேன். சேச்சி எங்களுக்காய் நீங்களோட சாய்ஸ். கடல் நக்கர போனோரே காணா நக்கர போனோரே கடல் நக்கர போனோரே காணா நக்கர போனோரே கடல் நக்கர போனோரே காணா நக்கர போனோரே கடல் நக்கர போனோரே. ரொம்ப கடலை நக்காத, உப்பு கறிக்க போகுது. அது ஏன் ஆன்ட்டி, நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். 1 மினிட் ஷக்கிலா. ஹலோ ரேகாவா? என்ன தெரியலையா? நான் தான் உன் சைலேஜா. புரியலையே. புரியலையா? ஓகே, ஸ்ட்ரைட்டா வரேன். கண்டுபிடி பார்க்கலாம். பஞ்சபூதங்கள் ஒவ்வொன்னா சொல்றேன். ஸ்ட்ரைக் ஆவதான் பாக்குறியா? ஆஹாயம் ஸ்ட்ரைக் ஆவதா இல்லையா? இன்னும் புரியலையா? சரி ஓடவேலையே. அப்பப்ப சில பேருக்கு நேரம் தெரியல போகுது. ஓகே, ஃபயர். புரியல? தீ, நெருப்பு. ஃபயர், அக்னி, தீ. வாடா அண்ணா. என்னடா போன்லயே ஈவ்டீசிங்கா? இல்ல மேடம், இன்வெஸ்டிகேஷன். டேய் ராஸ்கல், ஒழுங்கா ஓ வாய்ஸ்ல பேசுடா. இல்ல மேடம், என் வாய்ஸ்ல நிஜமாலுமே ஒரு ப்ராப்ளம் இருக்கு. என் ஃப்ரெண்ட அவன கேட்டு பாருங்களேன். எங்கடா உன் ஃப்ரெண்ட்? அதோ. ஐயோ அவ யாருன்னு எனக்கு தெரியாதுங்க. அட பாவி, இருடி உன்னை வெச்சுக்கிறேன். என்னது? நானே ஒரு எஸ்ஐ,
என்னைய வச்சுக்கிறேன்னு சொல்றியா? உன்ன சொல்லல, அவன சொன்னம்மா. சொல்லிக்கிட்டே இருக்கேன். பொம்பளை குரல்ல சொல்லுடா. சொல்லுடா. சொல்லல. உன்னை கொன்னுடுவேன். யார் கூட நான் பேசுறேன்ல? யார் கூட பொம்பளை குரல்ல பேசுறீங்க? சொல்லு. மேடம், இன்ஸ்பெக்டர் கோபால் வராரு. வரட்டும் வரட்டும். ஒரு ஆம்பளை போலீஸ்க்கு தான் ஆம்பளோட ஃபீலிங் புரியும். சார், தள்ளுடா. சார், இவன் தான் சார். என்னடா பிரச்சனை? மவனடே செத்தடா நீ. என்னடா? எந்த காலேஜ்? டிஓசி காலேஜ். பிளடி ஃபூல். என்னையே கிண்டல் பண்றியா நீ? இல்ல சார், என் சொந்த குரல் சார். கிட்ட வா. ரூம்ல போதை பத்தலனே சாராயம் காசும்போது. என்னடா? சாராயம் வர காச்சுறியா நீ? அடிக்காதீங்க சார். உன்னை பார்த்தாலே மெட்ராஸ் தெரியுது. பெங்காலியா நீ? எஸ் சார். ஐ born in Bengal, பட்சிங் in Chennai சார். அப்ப பெங்கால்ல 4 வார்த்தை பேச பார்க்கலாம். ஜனகண மன அதிநாயக ஜெய ஹே பாரத பாகிவி தாத்தா. இதுக்கு மேல பெங்காலி பேசுவேன் சார். என்னடா? பெங்காலி பேச சொன்னா தேசிய கீதம் பாடுற நீ? நான் ரொம்ப நல்லவன் சார். என்ன புரிஞ்சுக்கங்க சார். இதே ப்ராப்ளத்தோட இருக்கிற உங்களுக்கு என் வேதனை புரியலையா சார்? என்ன ரொம்ப சென்டிமெண்டா டச் பண்ணிட்டேன். நீ போலாம். Thank you. அண்ணா, என்ன ஏமாத்துறேன்னு மட்டும் தெரிஞ்சது தோலச்சிடுவேன். சரி சார், நான் வரேன். பரங்கா. பெங்காலிமா சார், கூப்பிட்டீங்களா சார்? பெங்காலியான்னு செக் பண்ணு. என்ன யாரும் ஏமாத்த முடியாது. போலாம். சார், நீங்க எங்க என்ன சுட்டுடுவீங்களோன்னு பயந்து உங்க கண்ணை சுட்டுட்டேன் சார். என்னடா? பாலே, வாடி போலாம். எவ்வளவு பாரு. வாடி போலாம். நாமெல்லாம் இங்க இருக்கும்போது அந்த ரேகா ஸ்னேக் ஃபயர் பார்ட்டி தனியா போகுது பாத்தியா? கண்டுபிடிக்கிறேன். பெட்டணும். ஆரங்களே வந்தா பிரச்சனை. இரு ஒவ்வொன்னா காமிக்கிறேன். எந்தடி உள்ள கையிடுனது? ஃபயருக்கும் முட்டைக்கு என்ன சம்பந்தம்? ஆசிட். ஐயோ, அழுகுன தக்காளி. இங்க இருக்கிற எல்லா முட்டையிலயும் ஆசிட் கலக்குறோம். இந்த அழுகுன தக்காளிகளை நம்ம குரூப்ல எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்றோம். அந்த விஓசி காலேஜ் பசங்க என்ன இந்த ப்ரோக்ராம்ல கலந்துக்கிட்டாலும் அப்பெல்லாம் நம்ம குரு சிக்னல் காட்டுவோம். உடனே இதெல்லாம் எடுத்து நம்ம மேல வீசணும். அடி பாவிகளா, இப்படி சதி பண்றீங்களே. என் ஒரிஜினல் வாய்ஸ் வந்தாச்சு. மம்மி, டாடி, மரம், செடி, கொடி, விஷம், விஸ்கி, ஏபிசிடி, கொப்பந்தாடி, விசிடி, டிவிடி, கங்குலி, நக்மா, மங்கத்தா, மாரியாத்தா, காசிமோடு, சுண்டகஞ்சி, கற்க கசடர, கோட்ரே, ஆஃபே, காதல், ஆன்டி, ஹேமமாலினி, டிம்பிள் கபாடியா, ஸ்ரீவித்யா, ராதா, அம்பிகா, அகர முதலை எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி. திரும்ப திரும்ப பார்த்து ஐயோ, என்ன நீ எதிர்பார்க்கவே இல்ல. கமிஷனர் தான் சீஃப் கெஸ்ட். நான் பந்தோஸ்துக்காக வந்திருக்கேன். என்னடா பூமி ஆயிடுச்சு? எப்ப இருந்து? அன்னையில இருந்தா? எப்படி? குரல சரி பண்ணி அரைச்சு குடிச்சியா? அப்பதான் இப்படி ஆயிட்டியா? ஓ, வாட் எ பிட்டி. ஆண்டவன் எனக்கு இந்த குரலையாவது விட்டு வச்சிருக்கானே. போப்பா. எப்படா வந்துச்சு? அதிர்ச்சில அதுவே வந்துருச்சுடா. என்ன அதிர்ச்சி? இந்த குரு அஞ்சலி குரூப்லடா நம்ம ப்ரோகிராம்ல அழுகுன தக்காளியும் ஆசிட் முட்டையும் அடிக்க போறாங்க. நீ ஏன் பதற? ஏற்கனவே உன் மூஞ்சி ஆசிட் அடிச்ச மாதிரி தானே இருக்கு. இல்ல, இதுக்கு பதிலடி கொடுத்தே ஆகணும். அதுக்கு தான் நான் ஒரு ஐடியாவோட வந்திருக்கேன். நாம இப்பவே பாம் தயார் பண்றோம். டேய், நீ ஏற்கனவே சாராயம் காட்சி தான் அநியாயத்துக்கு அனுபவப்பட்டிருக்க. பி கேர்ஃபுல். நோ, இது டம்மி பாம். எதிரிகளை வீழ்த்தி விடலாம். கடிக்காதடா, வெடிச்சிரும். இது டம்மி பாம்டா, வெடிக்காது. கடி. டம்மி பாம் தானே தயாரிச்சோம். இடையில ஒரிஜினல் சேர்த்து மிக்ஸ் பண்ணிருக்கேனே.